ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தக்காளி சட்னி, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடக்கூடிய, சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய இந்த தக்காளி சட்னி வித்தின் 5 மினிட்ஸில் ஹெல்த்தியாக நம்ம எப்படி சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 3 பழுத்த தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். அதை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட இந்த காம்பை கட் பண்ணி தூர போட்டுட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி பழமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி சட்னி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரொம்ப சின்னதாக கட் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம வதக்கிக்கிட்டு நம்ம திரும்ப அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் நம்ம பயன்படுத்தி செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இப்படி மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பல்லாரி தான் 2 எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயங்கும்போது நம்ம உரிச்சிக்கிட்டே இருக்கணும், நிறைய நேரம் ஆகும். இதுங்கும்போது நம்ம டக்குன்னு இப்படி வெட்டி அரைச்சிக்கலாம். ஹெல்த் வைஸாக பார்க்கும்போது நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்தினீங்கன்னா அது ரொம்பவே நல்லது. இதை விடவும் இப்படி வெட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து லைட்டாக அதை வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி அதையும் நான் சேர்த்துருக்கிறேன். மல்லி விதைகளையும் சேர்த்து நம்ம இதை வதக்கிட்டு இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் அப்படி நம்ம வதக்கினாலே போதும். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் இது கூட 5-6 பல் பூண்டு தோல் நீக்கி நான் சேர்த்துருக்கிறேன். அதையும் இது கூட வதக்கிக்குவோம். இப்போ நம்ம இது கூட 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கும் போது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது, வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இப்படி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் இவ்வளோதான். ரொம்ப சுலபமாட்டே நம்ம சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு இந்த தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். உப்பும் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குவோம். அப்புறம் கொஞ்சமாக இது காரத்துக்கு தேவையான நான் மிளகாய் தூள் இது கூட சேர்த்து வதக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம், அதுவும் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்கு தகுந்தவாறு நான் 1/2 ஸ்பூன் போல் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கி இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். அப்படி இல்லாட்டி வெளியில் அவ்வளோ தெரிச்சிரும். ஆறுனதுக்கப்புறமாட்டே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி ஃபைனலாக இது கூட ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த விழுதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அரைச்சதை எல்லாத்தையும் இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டு நான் இப்போ ஒரு தாளிப்பு தாளித்து இதில் நம்ம மேலே கொட்டி அதை கிளறினாலே போதும். நமக்கு தக்காளி சட்னி ரெடி. தாளிப்புக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வெட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதோடு நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக சுலபமாக நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வெங்காய சட்னி இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இட்லி தோசை கூட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.